காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆனந்தவள்ளி சோமநாதர் கோயில் சித்திரை திருவிழாவில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பெரிய தேர்களில் தேரோட்டம் நடைபெற்றது. முதல் தேரில் சோமநாதரும், புதிதாக செய்யப்பட்ட 2வது பெரிய தேரில் ஆனந்தவள்ளி அம்மனும் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்தனர். தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டரிக்கக்கூடிய நிலையில் பாபநாசம் அணையில் நீர் இருப்பு கடுமையாக குறைந்ததால் நீர்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. மின்சாரத்திற்கான தேவை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்திருக்கூடிய சூழ்நிலையில் கோதையாறு, செர்வலாறு ஆகிய நீர்மின் நிலையங்களிலும் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அணையில் வறண்டு வருவதால் நீர் மின்சாரம் கை கொடுக்காத நிலையில் அதிகரித்திருக்கக்கூடிய தேவையை சமாளிக்க மின்சார வாரியம் மாற்று ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனையில் உள்ள கைலாசநாதர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேல தாளங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோல நாகை மாவட்டம் சிக்கல் நவநீதேஸ்வர சுவாமி கோவிலில் 67 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய திருத்தேரோட்டம் நடைபெற்றது. சிங்கார வேலவர், தியாகராஜர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் தேரை இழுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமான வெயிலின் தாக்கம் இருப்பதால் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தனர். இந்நிலையில் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம், ரங்காபுரம், நாச்சியார் குப்பம், காட்டுக்குள்ளை, கன்னடி குப்பம், மேல் சான்றோர் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, ஏரிச்சாலை, வட்டக்கனல், பாம்பார்புரம், அண்ணாநகர், ஆனந்தகிரி, பியர்ச்சோலா சாலை, கல்லுக்குழி, நாயுடுபுரம், லாஸ்காட் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் புதிதாக QR கோட் பதிந்த பலகை வைக்கப்பட்டுள்ளது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சரணாலய நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பறவைகள் குறித்த குறிப்புகளை தெரிந்து கொள்ளவும் அதனை ஆங்கிலம் மற்றும் தமிழில் அறிந்து கொள்ளும் வகையிலும் QR கோட் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தங்கள் மொபைல் மூலம் ஸ்கேன் செய்தால் பறவைகள் பற்றி தெரிந்து கொள்வதுடன் அதன் குரல் சத்தத்தையும் கேட்கலாம் என சரணாலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தொடர்ந்து 2வது நாளாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இமெயில் முகவரிக்கு வந்த மிரட்டல் மின்னஞ்சலில் முதல் நாள் சோதனை நடத்தினீர்கள், வெடிகுண்டு இல்லை என அலட்சியம் காட்ட வேண்டாம், தற்போது வைத்துள்ள வெடிகுண்டு கண்டிப்பாக வெடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மோப்பனாய் ரீட்டா மற்றும் மெட்டல் டிடெக்டர் கருவியுடன் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே காசாம்பு நீலமேனி கருப்பர் கோவில் மது எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரம்பக்குடியில் உள்ள காசாம்பூ நீலமேனி கருப்பர் கோவில் திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மண்டகப்படிதாரர்கள் சார்பில் தினமும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான முளைப்பாறை எடுப்பு விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் நவதானியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மதுக்கூடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக எடுத்து சென்று தரிசனம் செய்தனர். உதகை அருகே உள்ள மசினக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மாயார், மாவனல்லா பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதுடன் காட்டுத்தீ அபாயமும் நீங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தனியார் கல்லூரி பேருந்து மீது கார் மோதிய சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. துறிஞ்சிப்பட்டியில் இயங்கி வரக்கூடிய தனியார் கல்லூரி பேருந்து மாணவிகளுடன் கல்லூரிக்குள் நுழையும் போது கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற ஸ்கார்பியோ கார் பேருந்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 2 லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும்
பேருந்தில் பயணித்த 2 கல்லூரி மாணவிகளும் லேசான காயமடைந்தனர். ஹோசூரில் பழைய பொருட்கள் சேமிப்பு குடோனில் ஏற்பட்ட தீயால் வான் உயரத்திற்கு புகை கிளம்பியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பழைய பொருட்கள் சேமிப்பு குடோனில் ஏற்பட்ட தீயால் வான் உயரத்திற்கு புகை கிளம்பியது. ராம்நகரில் உள்ள உசேன் என்பவருக்கு சொந்தமான குடோனில் திடீரென தீப்பிடித்து மளமளவென பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். எனினும் குடோனில் இருந்த ஆயிரக்கணக்கான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பழனி தண்டாயுதபாணி கோவில் யானை கஸ்தூரி நீச்சல் குளத்தில் நீந்தி விளையாடியது. 60 வயதான பெண் யானை கஸ்தூரி தண்ணீர் நிரப்பப்பட்ட குளத்தில் படுத்து நீந்தி விளையாடியது. கஸ்தூரி யானைக்கு தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட குளிர்ச்சியான உணவுகளும் வழங்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெயில் சுட்டரித்ததால் மக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் சுரண்டை, சங்கரன்கோவில், கடப்பாகுடம், சண்முகநல்லூர், வடக்குப்புதூர், புடியம்பட்டி, பெரும்புத்தூர், கடையநல்லூர், இடைக்கால், குத்துக்கல் வலசை, இலத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை இடியுடன் பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் உக்தவேதீஸ்வரர் சுவாமி கோவிலில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. குத்தாலத்தில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உக்தவேதீஸ்வரர் சுவாமி கோவிலில் சித்திரை பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவீதியுலா மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு சுவாமி, அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் 2 தேர்களில் எழுந்தருளினர். 4 ரத வீதிகளில் தேரில் வலம் வந்த பஞ்சமூர்த்திகளுக்கு பொதுமக்கள் வீடுதோறும் அர்ச்சனை செய்து தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள அருண ஜடேஸ்வர சுவாமி கோவிலில் சித்திரை மகோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பனந்தாடில் உள்ள அருண ஜடேஸ்வர சுவாமி கோவிலில் கடந்த 20ஆம் தேதி சித்திரை மகோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் பல்வேறு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீ பெரிய நாயகியுடனான ஸ்ரீ அருண ஜடேஸ்வரர் தனித்தனி தேரில் எழுந்தருள தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.